வெல்கம் டு கிளாராஸ் கிச்சன். நான் உங்கள் வெர்ஜினா. இப்போ நான் செய்ய போகிறது நெல்லிக்காய் ஊறுகாய். அது இந்த நெல்லிக்காய்னு சொல்லுவாங்கள்ல, அந்த சின்ன நெல்லிக்காயில் எப்படி ஊறுகாய் போடுறதுங்கிறத நான் இப்போ காட்ட போகிறேன். அதுக்கு தேவையான பொருள் என்னென்னு இப்போ பார்ப்போம். நான் ஒரு 1/4 கிலோ நெல்லிக்காய் எடுத்து வச்சுருக்கேன். வறுத்து பொடி பண்ணுறதுக்கு 1 டேபிள் ஸ்பூன் கடுகு, 1/2 ஸ்பூன் வெந்தயம், தாளிப்பதற்கு 1/2 ஸ்பூன் கடுகு, மிளகாய்த்தூள் 1 டேபிள் ஸ்பூன். தேவைன்னா இன்னும் கொஞ்சம் சேர்த்துக்கோங்க, கம்மியாக வேணும்னா கொஞ்சம் கம்மி பண்ணிக்கோங்க. தேவைக்கேற்ப உப்பு. இதிலிருந்து ஒரு 50 மில்லி எண்ணெய் எடுத்துக்கலாம். பெருங்காயம் 1/4 ஸ்பூன். இப்போ எப்படி செய்யணுங்கிறத பார்க்கலாம். இப்போ இந்த நெல்லிக்காயை நான் ஒரு ஆவியில் வச்சு எடுத்து ஒரு 5 நிமிஷம் வச்சு நம்ம எடுக்கணும். அடுப்பில் பேனில் தண்ணி ஊற்றி வச்சுருக்கேன். அதுக்கு மேலே ஒரு இட்லி தட்டை வச்சுக்குவோம். இப்போ பாருங்கள், இதெல்லாம் எடுத்து இந்த ஒரு தட்டில் அப்படியே பரத்தி வச்சுட்டேன். ஒரு 5 நிமிஷம் பொறுத்து இதை நம்ம எடுத்து எப்படி ஊறுகாய் போடுறதுன்னு பார்க்கலாம். மூடி வச்சாச்சு. ஒரு 5 நிமிஷம் வேகட்டும். இப்போ நெல்லிக்காயை வேக வச்சுருக்கோம். அது வேகிறதுக்குள்ளே நம்ம இந்த பேனை வச்சு வெறுஞ்சட்டியில் நம்ம இந்த கடுவையும் வெந்தயத்தையும் நம்ம வறுத்துக்குவோம். பொடி பண்ணுறதுக்கு, ஊறுகாயில் போடுற பொடி பண்ணுறதுக்கு இதை நம்ம வறுத்துக்குவோம். நல்லா படப்படன்னு வெடிச்சனையும் நம்ம இதை இறக்கணும். வெடிச்சிருச்சு. நம்ம இப்போ இதை இறக்கிடுவோம். இப்போ நான் இந்த சூடான பேனில் அடுப்பில் வைக்காமல் சும்மா அதை வறுத்து அதையும் அந்த வறுத்ததோடு சேர்த்து போட்டுக்கலாம். ஒரு வாசத்துக்கு தான் இது. இப்போ இந்த இதில் கடுகு, வெந்தயம், பெருங்காயம் 3 வறுத்து வச்சுருக்கேன். இதை போய் நான் பவுடர் பண்ணிட்டு வந்துடுறேன். 5 நிமிஷம் ஆயிடுச்சு. இந்த பாருங்கள், இப்படி வெந்துருச்சு. இப்போ இதை நம்ம இறக்கிடலாம். இப்போ இந்த வெந்த நெல்லிக்காயை ஒரு பவுலில் போட்டு வச்சுருக்கேன். இப்போ நம்ம நுணுக்கின அந்த கடுகு, வெந்தயம், பெருங்காய பொடியை நம்ம இதில் போடுவோம். மிளகாய்த்தூளை போடுவோம். உப்பு போடுவோம். இப்போ இதில் எல்லாத்தையும் கலந்துட்டேன். இப்போ இதில் தாளித்து ஊற்றணும். அதுக்கு ஸ்டவ்வில் ஒரு பேனை வச்சு எண்ணெய் ஊற்றிருக்கேன். கடுகு போட்டு பொரிஞ்சோடனே இதில் ஊற்றி கலர வேண்டியது தான். செஞ்சிருச்சு. இப்போ நான் கடுகை போடுறேன். கடுகு நல்லா பொரியுது. இப்போ இதை நம்ம எடுத்து நம்ம இந்த ஊறுகாயில் போட்டுருவோம். ஊறுகாய் ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் செஞ்சு பாருங்கள். சுவையான நெல்லிக்காய் ஊறுகாய் ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் செஞ்சு பாருங்கள், சுவைத்து மகிழுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள்.